ஹலோ மக்களே, இது என்னோட 2வது கதை. நான் போட்ட ஃபஸ்ட்டு கதை ஒரு எறும்பு மற்றும் புறா. இந்த கதையை கேட்ட ஒரு அண்ணா இது என்ன எறும்பு காக்கா கோழி அப்படின்னு ஒரு அழகான காதல் கதையெல்லாம் சொன்னால் தானே எங்களை மாதிரி உள்ளவங்க நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டாரு. அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு காதல் கதை. 7ஆம் நூற்றாண்டு அரபி நாட்டில் உள்ள ஒரு பாடசாலையில் லைலா மற்றும் கைசப் அவங்க 2 பேரும் படிச்சுட்டு வந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளாடி காதல் ஏற்பட்டது. இவங்க 2 பேருக்குள்ளாடி காதல் ஏற்பட்டதுனால கைசப் நிறைய கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் நிறைய கவிதைகளை எழுதுனது பார்த்த ஊர் மக்கள் அவரை மஜ்னு அப்படின்னு கூப்பிட்டாங்க. மஜ்னு அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். இந்த காதலை தெரிந்த லைலாவோட அப்பா அவங்க 2 பேர் காதலை பிரித்து லைலாவுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. லைலாவுக்கு திருமணமானதை தெரிந்த மஜ்னு உண்மையில் பைத்தியமாயிட்டார். மஜ்னுவோட நினைப்பால் லைலா சாப்பிடாம நோய்வாய்ப்பட்டு இறந்துடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து லைலாவோட கல்லறையை எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மனித உடல் காய்ந்த நிலையில் லைலாவோட கல்லறை கட்டி அணைத்தபடி இருந்தது. அது வேற யாரும் இல்லை, மஜ்னு தான். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கல்லில் கவிதை எழுதி வச்சிருந்தார். அந்த கவிதை: நான் இந்த சுவர்களை கட்டி அணைத்துக் கொள்வேன். நான் இந்த சுவர்களுக்கு இடைவிடாமல் முத்தங்கள் கொடுப்பேன். அதற்காக நான் இந்த சுவர்களை காதலிக்கிறேன் என்று பழிக்காதீர்கள். நான் காதலிப்பது இந்த சுவர்களை அல்ல, சுவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் அவளின் இதயத்தை. இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கவங்க யாராச்சும் சவுதியில் இருக்கீங்க அப்படின்னா லைலா மஜ்னு கேவை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மண்டல ஆட்டுடன் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பை பாய்.